எல்லோரும் உடனே ஐயா நம்ம பிஎட்லாம் நம்ம எல்லாம் கிளிக்கு கூட பண்ணலேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு மறுபடியும் இதுலேருந்து நீங்கள் வெளில வந்து லாக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் லாகின் ஆகி முதல்ல போய் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சயின்ஸ் காலேஜுங்கிறதுக்கு கீழே இருக்கிற அந்த ஆப்ஷன் எஜுகேஷன் காலேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் மாற்றினா தான் இந்த இடத்துல மாறும். அது வரைக்கும் இது மாறாது. இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதே மாதிரி மாற்றம் செஞ்சு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்க்கும்போது பிரிண்ட் ப்ரிவ்யூ, டிக்ளரேஷன் இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யலைன்னா, நீங்கள் எதையுமே கிளிக் பண்ணலை, எதையும் மாற்றம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கொடுத்த தரவுகள் முதல்ல கொடுத்த டேட்டாஸ் தான் மட்டும் ஒரு கிளிக் போடும். விண்ணப்பதார கைபேசி, மின்னஞ்சல் இதை மாற்றவே முடியாது. ஃபோன் நம்பரையும் உங்களோட இமெயில் ஐடியும் நீங்கள் மாற்ற முடியாது. கம்யூனிட்டி டீட்டெயில், மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்கள் இருந்துச்சுன்னா விண்ணப்பதாரர்கள் செலுத்திய கட்டணத் தொகையில் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாவார். முன்னாடி தெரியாதனமா பிடபிள்யூடின்னு கிளிக் ஆகிடுச்சு, நான் இப்போ வந்து பிடபிள்யூ இல்லைங்கிறத நான் மாற்றி திருத்தம் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை உங்கள் இனம் சார்ந்தது பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இது மாதிரி ஏதாவது மாற்றி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஃபீஸையும் நீங்கள் தான் கொடுக்கணும். விண்ணப்பத்தில் கோரும் கட்டணத்தை திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்கான முழு கட்டணத் தொகையும் மீண்டும் செலுத்த வேண்டும். ஏற்கனவே நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இல்லாமல் இருந்து இப்போ ஏதாவது திருத்தம் மாட்கொண்டு இப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குது, 200 கூட கட்டணும் அப்படின்னா இல்லை நீங்கள் மறுபடியும் 600 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மறுபடியும் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டணுமோ அவ்வளோயும் கட்டணும். விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையை செய்யும்போது குறைவான கட்டணம் செலுத்திக்கிட்டீங்க விண்ணப்பதாரர் ஏற்கனவே கட்டிய இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்டு தரமாட்டோம். இதில் வரிசையாக இந்த மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் எடுத்துக்கோங்க. இந்த பக்கத்தில் கூறப்பட்ட விவரங்களை படித்து நான் அறிந்து கொண்டேன் என உறுதியளிக்கிறேன். இணையவழி விண்ணப்பத்தினை இறுதியாக சமர்ப்பித்தல் மட்டுமே நீங்கள் செய்த மாற்றம், திருத்தம் தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தில் மாற்றமோ திருத்தமோ செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் அம்மாற்றமோ திருத்தமோ இணையவழி விண்ணப்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தில் மாற்றமோ திருத்தமோ செய்த பிறகு இறுதியில் சமர்ப்பிக்கவில்லை என்றால் தாங்கள் இதற்கு முன்னர் இறுதியாக சமர்ப்பித்த இணையவழி விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் மட்டுமே மேல் நடவடிக்கையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். எனது விண்ணப்பத்தினை திருத்தம் செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்காததன் விளைவுகள் குறித்து வருங்காலத்தில் எந்தவித உரிமை கோரவோ வழக்கு தொடரவோ எனக்கு தகுதி இல்லை. திருத்தம் செய்வதற்கு மேலே உள்ள அறிவுரைகள் உறுதிமொழிகளை கவனமாக படித்து அனைத்து கட்டங்களையும் தேர்வு செய்யவும் அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் இந்த மேலே இருக்கிற கட்டம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் 1, 2, 3, 4 இதெல்லாம் டிக் பண்ணதுக்கு தான் இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண முடியும். இப்படி கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி எதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனோ அதை கம்ப்ளீட்